வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது பண்ணை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் மூட்டை மூட்டையாக பறக்கும்படை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பண்ணை வீட்டில் நிர்வாக பணியில் ஈடுபட்ட நபர்களை தற்பொழுது பறக்கும்படை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவின் மிக முக்கியமான வேட்பாளர்களும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் பணப்பட்டுவாடா ஈடுபடுவதற்கு முக்கிய காரணமே இந்த தேர்தல் பல மாற்றங்களையும் பல்வேறு திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய தேர்தல். இதில் எப்படியாவது வெற்றியடைந்து ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்று எடப்பாடி நினைத்திருந்தார். எதிர்பாராத ஒரு திருப்பமாக விஜய் அவர்களது அரசியல் வருகை அதிமுகவில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கியது, சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியது என்று எதிர்பாராத பல திருப்பங்கள் நடைபெற்றதால் இங்கு கருணை அடிப்படையில் ஆட்சி செல்வாக்கை வைத்து வெற்றியடைய முடியாது. மேலும் பணத்தை வைத்து மட்டும்தான் அரசியலை நடத்த முடியும் என்ற காரணத்தினால் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதற்கு முன்வந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களை குறிவைத்துதான் பணப்பட்டுவாடா ஈடுபடுவதாக தகவல்கள் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்களை பறக்கும்படை அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாகவும், இதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சம்பந்தம் இருந்தால் உடனடியாக விசாரணை நடத்தி அதை கைப்பற்றுவார்கள். மேலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை கூட விதிக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான தேர்தல்தான். ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் எதிர்பார்த்த அளவிற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவிற்கு இல்லை. இதில் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையின் வேட்பாளர்கள் அதிகப்படியாக திமுகவிலோ விசிகவிலோ ஏன் சசிகலாவின் கட்சியிலேயோ இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டுமல்ல, விகடன் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவல்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். அதற்கு எடப்பாடி மட்டுமே காரணமாக அமைவார். அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் தற்பொழுது மூட்டை மூட்டையாக பணங்களை வைத்து வெற்றியடைந்து விடலாம் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பறக்கும்படை அதிகாரிகள் ரகசிய அறையில் புகுந்து பணங்களை கைப்பற்றியுள்ளனர். இதில் எடப்பாடி சம்பந்தம் இல்லை என்று வாக்குமூலங்கள் கொடுப்பதற்கும் பலரும் வருவார்கள். எது எப்படியோ பணம் பறிபோவது உறுதிதான். தேர்தலில் எடப்பாடி வெற்றியடைவாரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.